இதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன நாராயணா போட்டி இருக்கு? வேற ஏதாவது ஐடியா பண்ணி தான் உள்ள போனோம். ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க தம்பி. தம்பி இதை பிடிச்சி மேலே ஏறி உள்ள போலாமா? வேற வழியில வாங்க போலாம். அர்ஜுன் அந்த பக்கம் இல்ல. அர்ஜுன் இந்த பக்கமும் இல்ல. என்ன தம்பி எங்கேயுமே காணோம். என்னென்ன? இங்கதான் பார்த்தேன். என்னத்த பார்த்த? நாராயணா மூர்த்தியை தானே பாத்தீங்க? ஆமா தம்பி மூர்த்தியை தான் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போன்ல தகவல் சொன்னேன். நாராயணா ஒருவேளை மூர்த்தி இடம் மாத்திட்டாங்களோ? கண்டிப்பா இருக்குது. நானும் இங்கதான் இருக்கேன். அது சரி, வீடே பூட்டி இருக்கு, அந்த ஒரு கதவு மட்டும் திறந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு ஏதோ குழப்பமாவே இருக்கு. ஒண்ணு ஸ்ரீனிவாசன் நம்ம வரதை தெரிஞ்சு மூர்த்தி இடம் மாத்தி இருக்கணும், இல்ல நம்ம வந்த வழியிலேயே மூர்த்தி தப்பிச்சு ஓடி இருக்கணும். ஐயோ தம்பி, மூர்த்தி தப்பிச்சு போன விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சீனிவாசனுக்கு தெரிஞ்சுன்னா மூர்த்தி உயிருக்கு ஆபத்து. அப்ப நம்ம ஏசிட்ட போனா என்ன? இல்ல இல்ல அந்த ஏசி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நாராயணா நீ சொல்ற மாதிரி மூர்த்தி அந்த ஸ்ரீனிவாசன் கையில கிடைச்சிட்டானா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி கூட போயிடும். அவங்கிட்ட கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தியை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல மதன் சார்ட்ட போன் பண்ணி சொல்லுவோம். அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்போம். அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி முடிவு எடுப்போம். சரியா? சரி வா வண்டி எடு. தம்பி என் வண்டி வெளில இருக்கு. நேருங்க வாங்க விட்டுறேன். சரி மணி வண்டி எடு. வா அர்ஜுன், உள்ள போய் ஏசியை பார்க்கலாம். இல்ல மதன் மாமாக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், அவர் வந்துட்டோம். தம்பி எனக்கு நம்ம இந்த ஏசி மேல நம்பிக்கை இல்ல. பேசாம கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். எதுக்கு அவசரம் பண்ணும்? மதன் மாமாவே வந்துட்டுமே. அர்ஜுன், இந்த ஏசி சீனிவாசனோட ஆள் மாதிரி தெரியுது. பேசாம நாராயண சொல்ற மாதிரி கமிஷனர் போயிடலாமே. என்னாச்சு அர்ஜுன்? எதுக்காக நீங்க அவசரமா வர சொல்லி போன் பண்ண? மூர்த்தி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தேடி பார்த்தோம். ஆனா மூர்த்தி அங்க தப்பிச்சிட்டான். எல்லாம் இந்த ஏசியோட வேலையா தான் இருக்கும். சரி வாங்க. என்ன என்னவா? அன்னைக்கு மூர்த்தியை கண்டுபிடிக்கலன்னு சொன்னப்போ உங்க மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னல, அந்த சந்தேகம் இப்போ உண்மையாயிடுச்சு. எப்படி? எப்படியா? நீங்களும் சீனிவாசனும் இதுல கூட்டுன்னு சொல்ற. மூர்த்தி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு தெரிஞ்சோம் அவனை கூட்டிட்டு வராம ஒளிச்சு வச்சிருக்கீங்க. இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மூர்த்தி இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்.
அப்பயே எங்ககிட்ட சொல்லல, கோர்ட்ல ஏன் ப்ரொடியூஸ் பண்ணல? இருங்க, நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அவன் இருக்கிற இடத்த நான் காட்டுறேன். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவனை எங்க கொண்டு போறதுன்னு நீங்க சொல்லுங்க. ஓ 306 சார். வாங்க, ஐயா கூப்பிடுறாரு. மூர்த்திங்க, அர்ஜுன் தம்பி, உங்ககிட்ட நிறைய பேசணும்பா. அர்ஜுன், உங்க சென்டிமெண்ட்லாம் அப்புறம் வச்சுங்க. மூர்த்தி கிடைச்சாச்சு. இப்போ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? சரி சார். அப்போ நாங்க மூர்த்தியை கூட்டிட்டு போலாம்ல? போலாம். இங்க இருந்து இல்ல, கோர்ட்ல இருந்து. என்ன சொல்றீங்க? லாயர் மூலமா ஏபிஎஸ் கார்பஸ் மூலம் போட்டிருக்கீங்கல்ல, சட்டப்படி மூர்த்தியை நான் கோர்ட்ல தான் ஒப்படைக்கணும். நீங்க உங்க லாயர் மூலமா மூர்த்தியை கோர்ட்ல எடுத்துக்கங்க. எனிஹவ், மூர்த்தி கிடைச்சாச்சு. நம்ம உடனே லாயரை மீட் பண்ணி மத்தத பேசுவோம். ஓகே சார்? முதல்ல அதை செய்யுங்க. வா அர்ஜுன், போலாம். வரேண்ணே. என்னை எப்படியும் கோர்ட்ல இருந்து எடுத்துருவல்ல அர்ஜுன்? அண்ணே, கண்டிப்பா நீங்க இல்லாம எங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது. கடவுளை பார்த்து உங்களை மறுபடியும் என் கையில கொடுத்துருக்காரு. இந்த வட்டி உங்களை கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன். வரேன். சரி தம்பி. ஓ, நீ உள்ள போயா? போ. ஸ்வாதி, இங்க வாயே. இங்க வந்து இந்த அதிசயத்தை பாரு. என்னத்த? நீயே இங்க வந்து பாரு. அக்கா, அக்கா, நீ எங்க வீட்டுக்கு நான் ஒன்னும் கடவுள் காணலையே. என்ன ஸ்வாதி, வந்தவங்களை இப்படியே அனுப்பிடுவியா? உள்ள கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டியா? ஐயோ, நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு காஃபி மட்டும் இல்ல, பால் பாயசமே செஞ்சு தரணும். கரெக்டா சொல்லி ஸ்வாதி. நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து பேசிட்டு இருங்க, நான் பால் பாயசத்தை ஒரு நொடியில் செஞ்சிட மாட்டேன். வாக்கா, உள்ள போல. உட்காருக்கா. என்ன ஸ்வாதி, எப்படி இருக்க? ரெகுலரா டாக்டர் செக்கப்லாம் போறியா? குழந்தை ஹெல்த்தியா இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீயும் தாயாகணும்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஸ்வாதி, நான் எப்பவுமே உன்னை திட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா நீ எனக்காக தினம் தினம் கடவுளை வேண்டிட்டு இருக்க. நான் உனக்கு முன்னாடி பிறந்துட்டேனே தவிர என்னை விட உனக்கு பொறுமை ஜாஸ்தி. என்ன, நான் கொஞ்சம் படபடன்னு பேசுவேன், மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். தப்புக்கா, அது கோவம் இல்ல, பொசசிவ்னஸ். அதை விடு. சரி, நம்ம வீட்டு பக்கம் போனியா? ரம்யாவோட கல்யாணம் எந்த லெவல்ல இருக்கு? அதை ஏன் கேக்குற? அம்மா எனக்கு போன் பண்ணிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அம்மா பயங்கர அப்செட்ல இருந்தாங்க. அம்மாவுக்கு ரம்யாவை ஸ்ரீனிவாசன் மகனுக்கு கொடுக்கறது பிடிக்கவே இல்லை, எனக்கும் தான். ஆனா அப்பா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அவர் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரா? ரம்யாவுக்கும் கார்த்திக் அண்ணனுக்கும் எப்படியும் கல்யாணம் நடக்காதுன்னு ஆயிடுச்சு. இப்ப ரம்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முக்கியம் இல்லையா? ஸ்ரீனிவாசன் பிள்ளைய நான் ஒன்னும் மாப்பிள்ளையா கேட்கல, அவங்களாதான் பொண்ணு கேட்டு வந்தாங்க. அதுக்கு ரம்யாவும் அபிராமி அண்ணையும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுல மறுப்பு சொல்றதுக்கு நான் யாருன்னு சொல்றாரு?
நான் ஒன்னும் ஸ்ரீனிவாசன் தயவுல வாழல, ரம்யா தான் அவங்க வீட்டுக்கு வாழ போறா, இதுல நம்ம குடும்பம் எங்க வந்துச்சுன்னு கேக்குறாரு. இதுக்கு என்னால எந்த பதிலும் சொல்லவே முடியல. ஆனா சுவாதி, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அத நான் நேரடியா அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அக்கா, நீயும் இல்ல நானும் நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. ஏன்னா அம்மாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணத்தப்போ ஸ்ரீனிவாசன் கார்த்திகேயனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தத நான் இன்னும் மறக்கல. நானும் அதை இன்னும் மறக்கல. இத பார் சுவாதி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் உன் கட்சி தான். தேங்க்ஸ் அனிதா. சரி, அதெல்லாம் விடு. குழந்தை என்ன சொல்றான்? வயித்துல எட்டி உதைக்கிறானா? இத பாருங்கம்மா, நீங்க 2 பேரும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒத்துமையா இருக்கணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. அனிதா, அர்ஜுன் எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு ஆண்டி. சாப்பிடுங்கம்மா. அக்கா, ஜெயிச்சிட்டோம்க்கா. கூடிய சீக்கிரம் நம்மளுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்க போகுது. கோர்ட்ல மூர்த்தியை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அடுத்த நிமிஷமே மூர்த்தி நம்ம கையில. நேரா மூர்த்தியை மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அந்த அபிராமி ஆட்டத்தை முடிக்கிறோம். ஸ்ரீனிவாசன் மகன் கல்யாணத்தை நிறுத்துறோம். உண்மைக்கு பல சோதனை வரும், ஆனா கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும்னு நான் சொன்னேன்ல. ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. எங்க பெரிய ஐயா வீட்டுல திரும்பி நல்லதெல்லாம் நடக்க போகுது. மூர்த்திய கோர்ட்ல இருந்து நம்ம லாயர் மூலமா வெளியில கொண்டு வந்ததும் முதல் வேலையா மாமனார் கிட்ட கூட்டிட்டு போய் அபிராமி திட்டங்களை சொல்லணும். மூர்த்தி இதுக்கு தயார் பண்ணி கூட்டிட்டு போகணும். அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அர்ஜுன், ஒரு விஷயம், நீ அதிகமா பேசாத. மதன் மாமா பேசட்டும். அவர் அபிராமி பத்தின உண்மைய ஒரு ஆள் மூலமா சொல்ல வச்சாதான் நல்லா இருக்கும். அப்படின்னு அர்ஜுன் போகாமலே இருக்கலாமே. இல்ல இல்ல, ஒருவேளை மதன் மாமா வேலை பேச முடியாம போயிட்டா அப்ப அர்ஜுன் தலையிட்டா போதும். தேங்க்ஸ்க்கா. எங்க என்ன ஊமையாவே நிக்க வச்சிருவீங்களோன்னு நினைச்சேன். நீங்க சொன்ன மாதிரி மதன் மாமாவே பேசிட்டோம். நான் சாட்சியா இருக்கேன். இவரையே பேச விடாதீங்க. அப்பாவை பார்த்து பயப்படலனாலும் அபிராமிய பார்த்து பரிதாபப்பட போறாரு. அது இந்த ஜென்மத்துல நடக்காத ரோஹிணி. எனக்கு தெரியாதா? சும்மா சொன்னீங்க. மூர்த்தியை நம்ம கிட்ட கூட்டு வந்ததும் நான் அவனை வீட்டுக்கு கூட்டு போவேன். அங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் காட்ட போறேன். மூர்த்தி அவனோட மனசுல உள்ளதை கொட்டுவான். அந்த அபிராமிங்கிற தேட அங்கேயே நசுக்க போறேன். இதுவரைக்கும் அபிராமி புராணம் பாடினார் எங்க அப்பா. அவர் கையாலேயே அவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள போறேன். நாங்க நினைச்ச மாதிரி கார்த்திக் சாந்தி வாழ்க்கை தொடரணுங்க. நிச்சயமா ரோஹிணி. சாந்தி இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் விலக போகுது. கடவுளே, நாளை பொழுது நல்ல பொழுதா விடியணும். நிச்சயம் நம்மளுக்கு விடிய தான் போகுது. அந்த அபிராமிக்கு தான் இருட்ட போகுது. ஹலோ அம்மா, நான் மதன் பேசுறேம்மா. சொல்லுப்பா, என்ன இந்த நேரத்துல? நல்ல வேளைம்மா நீ போன் எடுத்த. மா, ஒரு குட் நியூஸ்மா. என்ன? அந்த அபிராமியோட உண்மையான சுயரூபம் அப்பாவுக்கு தெரிய போகுது. அவரே அவளை வெளியே தள்ள போறாரு. எப்படி சொல்ற? அபிராமியோட அப்பா ஜம்புவோட கூட்டாளி மூர்த்தி இப்ப எங்க கிட்ட கிடைச்சிருக்காருமா. அவர் அபிராமிய பத்தி 1000 கதை சொல்றாரு. அவளோட உண்மையான குணத்தை சொல்றாரு. அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்த நோக்கத்தை சொல்றாரு. அப்படியா? இப்ப அவர் எங்க இருக்காரு? அம்மா, இப்போ ஸ்டேஷன்ல இருக்காருமா. நாளைக்கு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நான் லாயரை வச்சு அவரை வெளியில கொண்டு வந்துருவேன். முத வேலையா அங்க வரேன். அந்த அபிராமி வேஷத்தை கலப்பேன். கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடந்தா இன்னும் சந்தோஷம்தான். நிச்சயமாமா, நிச்சயமா நடக்கும். நாளைக்கு அந்த மூர்த்தியோட வரேன். சரிப்பா.
என்னடா ரொம்ப முக்கிய ஃபைல் தலையை வெடிச்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. என்ன வாக்கா, பேசணும்னு சொல்றேன்ல, வா என்ன வா. என்ன ஷாம், ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. டேய், பதட்டப்படாம சொல்ல. பதட்ட பண்ணாம எப்படி இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையை கேள்விக்குறியாடுச்சுக்கா. எனக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? அக்கா, இவ்வளவு நாள் ஸ்ரீனிவாச கஸ்டடியில இருந்தால மூர்த்தி, ஆமா, அவன் இப்ப அங்க இல்ல, போலீஸ் கஸ்டடியில இருக்கான். என்னடா சொல்ற? ஆமாக்கா, போலீஸ் கஸ்டடியில இருக்கிற மூர்த்திய கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல இருந்து மதன் மாமாவும் அந்த அர்ஜுனும் அவனை இங்க கூட்டிட்டு வர போறாங்க.